ஸோ இந்த லொக்கேஷனில் பிளக் அண்ட் ப்ளே கான்செப்ட் நம்ம தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம். ஓகே, எல்லா பிளாட்டுக்கும் தனித்தனியாக அண்டர் கிரவுண்டில் 3 phase CB லைன் கொடுத்துருக்கோம், இன்டர்நெட் லைன் கொடுத்துருக்கோம், கம்யூனிகேஷன் லைன் கொடுத்துருக்கோம். ஸோ மெட்ரோ அண்ட் ட்ரைனேஜான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இது 2 ஃபேஸாக பண்ணியிருந்தோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3.7 ஏக்கரில் பண்ணியிருக்கோம். ஸோ 2 ஃபேஸாக டிவைட் ஆகிருக்கும். ஃபேஸ் 1 ஃபேஸ் 2. ஃபேஸ் 1ல் ஒரு 41 யூனிட்ஸும் ஃபேஸ் 2ல் ஒரு 15 யூனிட்ஸும் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேஸிங்லையும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ சிட்டிக்கு சென்ட்ரல் அந்த சைட் வந்து இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி தான் சைட்டை சுற்றி வந்து எல்லாமே ஹைரைஸ் பில்டிங் தான் இருக்கும். ஸோ இண்டிவிஜுவலாக ஒருத்தர் வீடு கட்டி வரணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த சைட் வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இந்த DLFல எடுத்துவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2500 ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஸோ தென் பார்த்தீங்கன்னா பொலினி ஒரு 35 ஃப்ளோர்ஸில் ஹை ரைசிங் அப்பார்ட்மெண்ட் அது. ஸோ அதில் ஒரு 750 ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஸோ பொலினி DLF ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு சூப்பரான ஃப்ளாட்டு. இங்கே ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறது வந்தால் ரெண்டல் இன்கம்னு தான் எவ்வளோ நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆஸ்பெக்டில் பண்ணலாம். ஸோ அவங்களே வீடு கட்டியும் இருக்கலாம், தென் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவும் பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது சுற்றி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இங்கே ரெண்டலுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் இங்கே 2 BHK பார்த்தீங்கன்னா 25,000 to 30,000 போகுது. கண்டிப்பாக இங்கே போகுது எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கையில் வாடகை கொடுத்துருக்கீங்கன்னா அந்த வாடகை பற்றி இங்கே ஒரு சொந்த இடமே வாங்கலாம். 7,000 8,000 இந்த முன்னாடி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டில் தான் போயிட்டு இருக்கு. பேக்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ரேட் தான் போயிட்டு இருக்கு. மினிமமாக 6,000 கீழே அபார்ட்மெண்ட்லேயே கிடையாது. எங்கே எடுத்துட்டாலும் சொந்த இடம் உங்களுக்கு 4499 ப்ரைஸ்க்கு வந்து நம்ம ஆஃபர் கொடுக்கலாம் முடிவு பண்ணிருக்கோம். வெறும் 4499. என்ன ப்ரோ சொல்றீங்க? இது 2025 4499. ஆமா, இதுதான் ப்ராப்ஸலோட இப்போ கொடுக்குற ஆஃபர், பெஸ்ட் பிரைஸ். ஒரு இடமா வாங்கி வீடு கட்டுறீங்கன்னா மண்ணில் இருந்து விண்ணு வரைக்கும் உங்களோட இடமா இருக்கும், உங்களோட கனவுபடி கட்டின வீடாவே இருக்கும். ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க. அப்படிங்கிறீங்க. ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைட்டில் தமிழும் பார்த்து வந்துருப்பீங்க. ஆமாங்க, நான் காரனை ஜங்ஷன் அங்கே தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டில் பார்க் ஐடி பார்க்கு போயிடலாம். தாளம்பூர் இந்த சைட் ரோடு ஸ்ட்ரெயிட்டாக. ஸோ இந்த சைடில் போனீங்கன்னா நம்ம காரனை அந்த ரோடு வந்து டச் ஆகும். அங்கே தான் ஒரு CMD அப்ரூவல் உள்ள ப்ராஜெக்ட் நம்ம ப்ராக்ஷல் போட்டிருக்காங்க. இந்த இடம் வந்து எதுக்கு ஃபேமஸ்னால், இங்கேருந்து நீங்கள் OMRல சோலைநல்லூர் நியர்பையில் நீங்கள் ஏதாவது இடம் தேடுறீங்கன்ற பட்சத்தில், ஐடி நியர்பை காரிடாரில் ஏதாவது இடம் தேடுற பட்சத்தில் இது வந்து ஒரு ஜங்ஷனுங்க. இந்த சைட்லேருந்து பார்த்தா ஒட்டியம்பாக்கம் போகலாம், ஸ்ட்ரைட்டாக தாளம்பூர் போகலாம். இங்கேருந்து நம்ம சைதாப்பேட்டையிலேருந்து பஸ் இங்கே ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது. ஆல்ரெடி இங்கே ஒரு பஸ்ஸு கூட நின்றுட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து செங்கல்பட்டு இந்த மாதிரி போகிறதுக்கான பஸ்ஸு ரூட்டு. இந்த மாதிரி சுற்றி கடைங்க கமர்ஷியல் இருக்கிற இடத்துல கமர்ஷியல் இடம் வச்சியும் ப்ளஸ் ரெசிடென்ட் இடம் வச்சும் ஒரு சூப்பரான ஃப்ளாட்டு நம்ம ப்ராக்ஷல் போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சைட்டுக்குள்ளே போயிட்டு வேறு என்னென்னலாம் பண்ணுறாங்க சைட்டு பற்றி ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே, OMR சோலைநல்லூர் இந்த சரௌண்டிங்கில் நிறைய பேர் பட்ஜெட்டான இடம் கேட்டிருப்பீங்க. இந்த சைடில் போனீங்கன்னா தாளம்பூர், இந்த சைட் பண்ணால் பெரும்பாக்கம். நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே சத்யமாமா காலேஜ் பேக் சைடு ஒரு OMRல ஒரு சூப்பரான பட்ஜெட்டான இடம். இந்த மாதிரி பட்ஜெட்டில் நீங்கள் இடங்க தேடி பார்த்தாலும் இங்கே இவங்க கொடுக்குற விலையில யாராலையும் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட சூப்பரான ப்ராஜெக்ட் தான் வந்திருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் நம்ம யார் இன்வைட் பண்ணியா பார்த்தீங்கன்னா ப்ராப்ஷல் அவங்க தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ப்ராப்ஷலில் சுகுமார் சார் இருக்காரு. ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஸோ நம்ம சைட்டை பற்றி சொல்லுங்கள். நம்ம சைட்டு அக்யூரேட்டாக நான் சொன்ன லொக்கேஷன் இந்த சரௌண்டிங் தான் இருக்கா? ஸோ சைட்டு நியர்பையில் என்ன பின்னாடி ஃபுல்லாக பார்த்தா ஐரிஸ் அப்பார்ட்மெண்ட் தான். ஃபுல்லாக சுற்றி அப்பார்ட்மெண்ட்டு ஃப்ளாட்டுங்க பக்கத்தில் இப்படி ஒரு இடம் போட்டிருக்கீங்களா? என்ன விஷயம் சார்? ஸோ ஆக்சுவல் நம்ம ப்ராஜெக்ட்டை பற்றி சொல்லணும் பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் நேம் பொட்டானிக். அது ஸோ எக்ஸாக்டாக லொக்கேஷன் தான் நம்மள ஹைலைட்டு. ஸோ சோழிங்கநல்லூருக்கு அப்படியே சத்யபாமா காலேஜுக்கு அப்படியே பேக் சைடு வரும். ஸோ OMRக்கு ஷார்ட்டஸ்ட் கனெக்டிவிட்டி தான் நம்ம ப்ராஜெக்ட். ஜஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸில் OMR டச் பண்ணிடலாம். ஸோ இன் அண்ட் அரௌண்ட் சென்னை ரீச் பண்ணால் சென்ட்ரல் பிளேஸில் வரும். ஸோ இந்த சைடு வேளச்சேரி, பெரும்பாக்கம், தாளம்பூர், ஸோ எல்லாத்துக்குமே சென்டரில் வரும். ஸோ சித்தாலப்பாக்கம் டு தாளம்பூர் மெயின் ரோடு வரும். ஸோ ஆன் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 150 மீட்டர்ஸ் நம்ம ப்ராஜெக்ட் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ சொல்ல போனால் பொலினியோ அப்பார்ட்மெண்ட்ஸ் இங்கே நியர்பை நம்ம வர மாதிரி இருக்குது. இந்த சைடில் வந்து DLF பேக் சைடில் இருக்குது தானே? ஆமாம், இதுதான் DLF அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல மக்களே. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க சைட்டு தான் இது. டெவலப் பண்ணி பார்க்கும்போது ஒரு 1 year பேக் நான் அந்த சைடு வந்திருந்தேன். அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்டுங்களே இல்லை, ஆனால் இப்போ பார்த்தா இவ்வளோ அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்டு எல்லாம் வந்திருக்கு. இந்த ஏரியா அவ்வளோ டெவலப் ஆகிட்டு இருக்கா? மெயினான ரீசன் என்ன? ஆமாம், மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா மெட்ரோ. ஷார்ட்டஸ்ட் மெட்ரோ பார்த்தீங்கன்னா பெரும்பாக்கம் மெட்ரோ. ஸோ நம்ம சைட்டை சுற்றி இன் அண்ட் அரௌண்டில் ஒரு பெரும்பாக்கம், சத்யபாமா யூனிவர்சிட்டி, சிறுசேரி, நாவலூர். ஓகே, ஸோ 4 மெட்ரோ வருது. நம்ம சைட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸஸ் அதிகம். ஸோ அமிதீஷ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, ஆர்ச்சர்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, PSBB ஸ்கூல் இருக்குது, MS டோனி ஸ்கூலு. ஸோ ஸ்கூல்ஸஸ் அதிகம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ ரெசிடென்ஷியலான ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ லே அவுட்டு வில்லா கான்செப்ட் அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஸோ அப்பார்ட்மெண்ட் கல்ச்சரில் இருக்கிறவங்க பிடிக்காம இப்போ லே அவுட்டுக்கு ஃபார்ம் ஆகிறாங்க. அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் வாடகையில் இருப்பாங்க. அவங்க ஒரு இண்டிவிஜுவலாக வீடு கட்டி நம்ம அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கையை விட இண்டிவிஜுவல் வீடு வாழ்க்கையை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லைக் பண்ணேன். ப்ளஸ் இன்னொரு ஹைலைட் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் அதிகம். ஸோ OMR தாலே ஐடி தான். ஆமாம். ஸோ நம்ம சிறுசேரி சிப்காட் நியர்பை நம்ம ப்ராஜெக்ட்லேருந்து ப்ளஸ் ஐடி செக்டர்லேருந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம அசெஞ்சர் ஆப்போசிட். ஆமாம், அதனால உங்களுக்கு அசெஞ்சர் ப்ளஸ் ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான இடமாவே இருக்கும். இந்த இடத்த இடம் மட்டும்
மட்டும் கொடுக்குறீங்களா இல்லை இடம் சேர்த்து வீடும் கட்டி தரீங்க? வீடும் கட்டி தரோம். ஓகே, எப்படி கேட்குறாங்களோ அது எப்படி மாதிரி கேட்குறோம், கஸ்டமைஸ் மாடல் நம்ம பண்ணி கொடுத்துறோம். எத்தனை ஏக்கரில் போடுறீங்க? என்னென்ன ஃபேஸில் அவைலபிள் இருக்கு? ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது 2 ஃபேஸாக பண்ணியிருந்தோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3.7 ஏக்கரில் பண்ணியிருக்கோம். ஸோ 2 ஃபேஸாக டிவைட் ஆயிருக்கும். ஃபேஸ் 1 ஃபேஸ் 2. ஃபேஸ் 1ல ஒரு 41 யூனிட்ஸும் ஃபேஸ் 2ல ஒரு 15 யூனிட்ஸும் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ப்ராஜெக்ட் அவைலபிள் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேஸிங்லையும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ப்ரோ. ஓகே, கார்னர் பிளாட்ஸும் அவைலபிளாக இருக்குது. ரோடோட சைஸ் ப்ரோ? ஸோ ரோடோட சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சைட் என்ட்ரன்ஸில் வந்து 30 ஃபீட் ரோடு கொடுத்துருக்கோம். ஸோ உள்ள கனெக்டிங் ரோட்ஸ் எல்லாமே 24 ஃபீட் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம சைட்டோட அம்யூனிட்டிஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லு ப்ரோ, நம்ம மெயின் ரோட்லேருந்து 150 மீட்டர்ஸ் தான் நம்ம ப்ராஜெக்ட். உள்ள வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச் கொடுத்துருக்கோம் வித் செக்யூரிட்டி சிசிடிவியோட. அவென்யூ ட்ரீஸ் கொடுத்துருக்கோம், பிளாக் டாப் ரோடு, ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பிளே ஏரியா, ஓப்பன் ஏர் தேட்டர், பேஸ்கெட் பால் கோர்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இந்த லொக்கேஷனில் பிளக் அண்ட் ப்ளே கான்செப்ட் நம்ம தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம். ஓகே, எல்லா பிளாட்டுக்கும் தனித்தனியாக அண்டர் கிரவுண்டில் 3 ஃபேஸ் சிபி லைன் கொடுத்துருக்கோம், இன்டர்நெட் லைன் கொடுத்துருக்கோம், கம்யூனிகேஷன் லைன் கொடுத்துருக்கோம். ஸோ மெட்ரோ அண்ட் ட்ரைனேஜான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ மெட்ரோ ட்ரைனேஜ் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காமா. சரி, ஓகே. நீங்கள் ட்ரைனேஜ்னு சொல்லும் போது எனக்கு ஆகுது, இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் தண்ணி நிற்கக்கூடியதா இல்லையா? தண்ணி இங்கே நின்றுட்டு இருந்தது. டு பி ஃப்ராங்க் 2019ல இங்கே தண்ணி நின்றுட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணி தான் பார்த்தா கவர்மெண்ட் வந்து மெயின் ரோட ஹைட் ஏற்றி அண்டர் கிரவுண்டில் பைப் லைன் கொடுத்துட்டாங்க. ஆமாம், மெட்ரோ ஒர்க் இப்போ நடக்குது. மெட்ரோ ஒர்க். ஆமாம். ஸோ லாஸ்ட் 4 இயர்ஸ் தான் இங்கே அந்த இஷ்யூஸ் வரல. அதே மாதிரி சைட்டுக்குள்ள மக்களே சரியான மழை 2 நாளாக பார்த்தீங்கன்னா மழை எனக்கே விட முடியல. இருந்தாலும் இந்த சைட்டில் பார்க்குற ஒரு சொட்டு தண்ணி இல்லை. எப்பயுமே நான் வந்து சொல்கிறது என்னென்னா, மழை டைமில் போய் நீங்கள் ஒரு மழை வாங்குறதா இருந்தால் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் அந்த சைட்டு என்ன மாதிரி சைட்டாக இருக்குது, தண்ணி நிற்கக்கூடியதா இல்லையா, அந்த சைட்டை பற்றி உங்களுக்கு எல்லாமே புரியும். வர வழியெல்லாம் எப்படி இருக்குன்னு எல்லாமே பார்க்கலாம். அப்போ தான் நீங்கள் ஒரு இடத்த வாங்கும் போது அதோட ஆக்சசிபிலிட்டியாக இருக்கும். சரி, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல, ஆஃபீஸ் போகிற இடத்துலலாம் தண்ணியில் போகிறதா. சென்னையில் புதுசாக எல்லா இடத்துலையுமே தண்ணி இருக்கும். ஆனால் நீங்கள் வாங்கக்கூடிய இடம் தண்ணியில் இருக்கா இல்லையான்னு இந்த டைமில் தான் உங்களால் பார்க்க முடியும். அப்போலாம் நீங்கள் உடனே இந்த வீடியோ பார்த்துட்டு சைட் விசிட் வரலாம். இங்கே வந்து கமர்ஷியல் ஃபேஸ் நம்மக்கிட்ட இருக்கா? கமர்ஷியலுக்கு நம்ம கொடுத்துருது. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் அண்டே நம்ம கமர்ஷியலுக்கு ஒரு பர்டிகுலர் பிளாட் கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ கமர்ஷியல் ஃப்ளாட்டுன்னு இருக்கும்போது இந்த ஃப்ளாட்டுக்குள்ளேயே இவங்க ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ல இடம் வாங்குறவங்களே நீங்கள் கமர்ஷியல் ஃப்ளாட் வாங்குற பட்சத்தில் இந்த இடத்தாண்ட நீங்கள் ஒரு கடை மாதிரி கட்டினீங்கன்னா இவங்களுக்குள்ளேயே நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறது ஈஸியாகவே இருக்கும். இப்போ இங்கே ரெண்டலில் இருக்காங்களா ப்ரோ? இங்கே ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறது வந்தால் ரெண்டல் இன்கம்னு எவ்வளோ நம்ம பார்க்கலாம்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆஸ்பெக்டில் பண்ணது. ஸோ அவங்களே வீடு கட்டியும் இருக்கலாம், தென் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவும் பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது சுற்றி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இங்கே ரெண்டலுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் இங்கே 2 BHK பார்த்தீங்கன்னா 25,000 to 30,000 போகுது. கண்டிப்பாக இங்கே போகுது எனக்கு தெரிஞ்சு. ஆமாம். ஸோ இந்த சைட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த DLFல எடுத்துவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2,500 ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஓகே. ஸோ தென் பார்த்தீங்கன்னா பொலினி ஒரு 35 ஃப்ளோர்ஸில் ஹை ரைசிங் அப்பார்ட்மெண்ட் அது. ஸோ அதில் ஒரு 750 ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஸோ பொலினி DLF ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு சூப்பரான ஃப்ளாட்டு. சூப்பர் மக்கள். ஸோ இது தானே பஸ் ரூட்டா இது? ஆமாம், அது நம்ம ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா காரணி மெயின் ரோட் சொன்னீங்களே, மெயின் ரோட்லேருந்து 150 மீட்டர் நம்ம ப்ராஜெக்ட் இருக்கு. ஓகே. ஸோ சைதாப்பேட் டு நாவலூர் போகிற பஸ் நம்ம சைட்டை தாண்டி தான் போகும். ஸ்டாப்பிங் பேரே பார்த்தீங்கன்னா கொடநாடு டீ ஸ்டால் ஸ்டாப்பிங். ஸோ இந்த பாரத் பெட்ரோல் பங்க் பார்த்துருப்பீங்க. ஆமாம். ஸோ அதுதான் ஸ்டாப்பிங்கே, பஸ் ஸ்டாப். ஸோ அங்கேயும் ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்ம ப்ராஜெக்ட் வந்து. அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கையில் வாடகை கொடுத்துருக்கீங்கன்னா அந்த வாடகை பத்திலே இங்கே ஒரு சொந்த இடமே வாங்கலாம். ஸோ இதை தான் நான் பொறுத்த வரைக்கும் விலைன்னு பார்க்கும்போது 6,000 7,000 அப்படி போயிட்டு இருக்கு ப்ரோ. ஸோ இந்த சரௌண்டிங்கில் நம்மளோட ப்ராக்ஷல் என்ன ரேட்டில் கொடுத்துட்டு இருக்கோம்? ஸோ நம்ம ப்ராப்ஷலோட ஏவிபி மிஸ்டர் ஷஃபி சார் நம்ம கூட தான் இருக்காரு. ஸோ ப்ராஜெக்டோட ப்ரைஸிங் மற்ற டீட்டெயில்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாமே அவர் சொல்லுவார். சரி மக்கள். ஸோ மக்களே நம்ம கூட ஏவிபி சஃபிக் சார் இருக்கார். சார் ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். பிளாட்டுனாலே ஃப்ராக்ஷல் தான், அதே மாதிரி ஆஃபர்னாலும் ஃப்ராக்ஷல் தான் சொல்லுவாங்க. இந்த வாட்டி என்ன ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம்? ஓஎம்ஆரில் யாருமே கொடுக்க முடியாத விலையிலையோ, அதுவும் சுற்றி ஐரிஸ் அப்பார்ட்மெண்ட் நடுவுலையும் ஒரு சூப்பரான இண்டிவிஜுவல் வில்லாலே கட்டலாம், அந்த பட்ஜெட்டில் கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தீங்களே, என்ன விலையில் கொடுக்குறோம்? கண்டிப்பாக இப்போது இந்த பொட்டானிக்கா இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா CMD அப்ரூவ்டு ப்ராஜெக்ட். இப்போ எல்லாருமே சொல்கிற மாதிரி CMD அப்ரூவ் ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாமல் ஸோ சிட்டிக்கு சென்ட்ரலில் இந்த சைட் வந்து இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி தான் சைட்டை சுற்றி வந்து எல்லாமே ஹைரைஸ் பில்டிங் தான் இருக்கும். ஸோ இண்டிவிஜுவலாக ஒருத்தர் வீடு கட்டி வரணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த சைட் வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகே. ஸோ மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா நியர்பையில் எல்லா ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே சொல்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் தேவையே கிடையாது. என்ன சொல்லணும் என்ன வேணுன்றதுலாம் கிடையாது, எல்லாமே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம பெஸ்ட்டாக என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ப்ரைசிங் ஆஃபர் கொடுக்கலான்னு இந்த வாட்டி முடிவு பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ எப்பவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைஸிங்கும் கொடுப்போம், ப்ளஸ் ஏதாவது அடிஷனலாக. இந்த வாட்டி என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா சிட்டியில் இருக்கவங்க கிட்ட இப்போ ஐஃபோன் கொடுத்தா ஐஃபோன் இருக்க போது, தங்கம் கொடுத்தா தங்கம் இருக்கதா போகுது, எதுவுமே இல்லாமல் இருக்க போகிறது இல்லை. ஸோ அதனால் எல்லா ஆஃபராகவே பார்த்தீங்கன்னா ப்ரைஸாகவே ஆஃபர் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டு எப்படி தான் நீங்கள் ஆஃபர் கொடுத்தாலும் மக்கள் வந்து ப்ரைஸ் ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. அது ப்ரைஸே கொடுக்கலாம் முடிவு பண்ணோம், ப்ரைஸிங்கை ஃபுல் ஆஃபர் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து இது இந்த சரௌண்டிங் ஆக்சுவலாக சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ 7,000 8,000லாம் போகுது. 7,000 8,000 இந்த முன்னாடி ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த ரேட்ல தான் போயிட்டு இருக்கு. பேக்லயும் பார்த்தீங்கன்னா அந்த ரேட் தான் போயிட்டு இருக்கு. அப்பார்ட்மெண்ட்ஸே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மினிமமாக 6,000 கீழே அப்பார்ட்மெண்ட்லேயே கிடையாது.
எங்க எடுத்துட்டாலும். ஆமா. ஸோ நம்ம இண்டிவிஜுவல் ஹவுஸ் நீங்க கட்டுறதுக்கு சொந்த இடம் உங்களுக்கு 4499 பிரைஸ்க்கு வந்து நம்ம ஆஃபர் கொடுக்கலாம் முடிவு பண்ணிருக்கோம் உங்களுக்கு. ஸோ வெறும் 4499. என்ன ப்ரோ சொல்றீங்க? இது 2025 4499. ஆமா, இதுதான் ப்ராப்ஸலோட இப்போ கொடுக்குற ஆஃபர். பெஸ்ட் பிரைஸ் ஆஃபர் கொடுக்கலாம் முடிவு பண்ணிருக்கோம். இது வந்து பெஸ்ட் ஆஃபர்னு சொல்லலாம், மெகா ஆஃபர்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ரேட் வந்து நீங்க வேற எங்கேயா சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க ஒரு செங்கல்பட்டு கூடுவாஞ்சேரி போனாவே உங்களுக்கு வந்து இதை விட காஸ்ட் அதிகம் தான். நம்ம சிஎம்டி அப்ரூவ் ப்ராஜெக்ட் சிட்டிக்குள்ள இருக்க ப்ராஜெக்ட் 4499 வந்து நம்ம ஆஃபர் பிரைஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப லிமிடெட் செட் ஆஃப் பிளாட்ஸ் தான் இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் வர முடியும் அவ்வளவு சீக்கிரம் வந்து கிராப் பண்ணிட்டாங்க ஈஸியா இருக்கும். ரொம்ப சூப்பரான விஷயம் மக்கள். நான் கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே தான் வைக்க போறாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா 4499 இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல நீங்க தேடி பார்த்தாலும் இப்படி ஒரு ஃபிளாட் கண்டிப்பா இருக்காது. அப்படியே இருந்தாலும் சொல்லுங்க, இதை விட பெஸ்ட் பிரைஸ் நான் உங்களுக்கு வாங்கி தரேன் இந்த ஃபிளாட்ல. ஏன்னா இந்த சரௌண்டிங்ல இல்லை, அது இவ்வளோ அம்யூனிட்டிஸ் டெவலப்மெண்ட்ஸோட இவ்வளோ ஃபுல் பிளெச்டாக சுற்றி சாமௌண்ட்லாம் போட்டு இப்படி ஒரு ஃபிளாட்டை நீங்கள் பார்க்க முடியாது. நானே இந்த சரௌண்டிங் வீடியோ பண்ணியிருக்கேன். காரணம் இந்த பேக் சைட்லலாம் 5000 above 5800 6000 போனீங்கன்னாக்கா. ஆமாம், ஒரு இண்டிவிஜுவல் ஒரு வீடு வாங்கணும், ஒரு வில்லா வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.6 crore சொல்கிறாங்க காரணம் எல்லாம். ஓகே. ஸோ இங்கே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாக்கா அப்ராக்சிமேட்லி நம்ம கிட்ட ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் எடுத்தால் ஒரு 62 லட்ச ரூபா வரும். நீங்கள் அப்ராக்சிமேட் 40 லட்ச ரூபா செலவு பண்ணி வில்லா கட்டினா கூட 1 கோடி ரூபாக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு வில்லா வந்து முடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம லேண்டாகவே கொடுக்குறோம். ஸோ அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா அம்யூனிட்டிஸோட சேர்த்து தான் கொடுக்குறோம். எல்லாமே டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். ரோட்லேருந்து எல்லாமே பக்காவாக டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 1200 நான் எடுக்கிறேன். இந்த 1200ல நான் ஒரு 4 பில்டிங் வீடு கட்டுறேன்னு வைங்க, இந்த 4 ஃப்ளோரையும் வாடகை விட முடியுமா? தாராளமாக இங்கே வாடகை விடலாம். அந்த 1200 அப்ரூவ்ட் எல்லாமே ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் பிரகாரம் இப்போ நமக்கு 2 கிச்சன் அப்ரூவல் இருக்குது அப்படின்னாக்கா 2 கிச்சன்னாக்கா நம்ம 2 ஃப்ளோர் கட்டி தாராளமாக நீங்கள் வீடு ரெண்ட்டுக்குள்ளலாம். ஸோ நீங்கள் எடுக்கிற பிளாட்டை பொறுத்து இப்போ நம்ம 2400 ஸ்கொயர் ஃபீட் எடுத்தோம் அப்படின்னாக்கா 4 கிச்சன் வரைக்கும் அப்ரூவல் கொடுக்குறாங்க. பேஸ்ட் ஆன் த கவர்மெண்ட் அப்ரூவல் சிஎம்டி நார்ம்ஸ்க்கான அப்ரூவல் பிரகாரம் நீங்கள் தாராளமாக வீடு கட்டி ரெண்ட் அவுட் ஈஸியாக ஆகலாம். நிறைய நியர்பைல ரெண்டல்ஸ் ரெக்யர்மெண்ட்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு பிபிஎம் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. ஸோ ஸ்கூலில் சீட்டு வாங்கணும்னாவே உங்களுக்கு பக்கத்தில் 2 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் தான் ஸ்கூலில் சீட்டே தராங்க. அப்படியா? ஆமாம். ஓகே. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பக்கத்தில் இருக்க அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஐரைசி உள்ள வரதுக்கான காரணமே அதுதான். ஸ்கூலை பேஸ் பண்ணி தான் இங்கே சரௌண்டிங் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஐடி அப்ரோச் பண்ணுறது ஒன்றுமே கிடையாது. அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 10 minutes டிரைவ் பண்ணிங்கனாக்கா நம்ம ஈஸியாக ஓஎம்ஆர் எல்லாத்தையுமே அப்ரோச் எடுத்துகிட்டு போயிடலாம். உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கைன்றது அது தனி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனோட இருக்கும். இந்த இடத்தாண்ட அந்த மாதிரி மெயின்டெனன்ஸு நிறைய ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரிலாம் இருக்காதுல்ல. நம்ம எதுவுமே கிடையாது சார். இது உங்கள் ஓனாக பிளாட் வாங்குறீங்க, உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் வீடை கட்டிக்க போகிறீங்க. ஸோ இப்போ நாளைக்கு வந்து நம்ம இப்போ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 54 பிளாட் இருக்குது, 54 பேர் வீடு கட்டுறீங்க அப்படின்னாக்கா. ஏன்னா இப்போ நான் காம்பவுண்ட் போட்டு செக்யூரிட்டி எல்லாமே நான் வச்சு மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ காம்பவுண்டுக்கு நீங்கள் பெருசாக ஒன்று மெயின்டைன் பண்ண போகிறது கிடையாது. செக்யூரிட்டி வேணும்னா நீங்கள் 54 பேர் சேர்ந்து ஒரு செக்யூரிட்டி வச்சாக்கா இப்போ அப்ராக்சிமேட்லி 12,000 5,000 தான் யாருக்கு செக்யூரிட்டி கொடுக்க போகிறீங்க. ஸோ உங்களுக்குள்ளே ஷேர் பண்ணி கொடுத்து முடிச்சிக்கலாம். அது தேவையில்லைன்றது கூட நீங்கள் ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அசோசியேஷன் ஆஃபீஸும் கொடுத்துருக்கோம். நம்ம அசோசியேஷன் ஆஃபீஸுமே கொடுத்துருக்கோம். இந்த இடத்தான இடம் வாங்குவது மூலிமா ஒரு இடமா வாங்கி வீடு கட்டுறீங்கன்னா மண்ணில் இருந்து விண்ணு வரைக்கும் உங்களோட இடமா இருக்கும். உங்களோட கனவுபடி கட்டின வீடாகவே இருக்கும். அதே அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். ஸோ மேலே இருக்கிறது உங்களுக்கு சொந்தம் இல்லை, கீழே இருக்கிறது உங்களுக்கு சொந்தம் இல்லை. அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கையில் இருக்கீங்கன்னா இந்த இடத்த வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த விட பெஸ்ட்டான ப்ரைஸு. இப்போ இதை வாங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் இயரில் இதோட ரேட் அதிகமாகிடும். இந்த ரேட் கண்டிப்பாக இருக்காது. எப்படி பார்த்தாலும் நெக்ஸ்ட் இயர்லாம் நீங்கள் போகும்போது 8,000 10,000 ரேஞ்சஸ்க்கு போயிடும். கண்டிப்பாக போகும். ஏன்னா இந்த மெட்ரோ வந்துருச்சுன்னா இவர் சொல்ற ரேட் என்னால இப்போ நம்பவே முடியல. எனக்கு தெரிஞ்சு வீடியோக்கு இப்படி சொல்லிட்டு நேர்ல வந்தா கண்டிப்பா கிடையாது. வீடியோக்காக கிடையாது. இது கண்டிப்பா எல்லா கஸ்டமர்ஸுமே அதான் நாங்க சொல்ற இருக்க ரொம்ப லிமிட்டட் செட் ஆஃப் பிளாட்ஸ் இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் வர முடியும். சீக்கிரம் மக்களே வீடியோல பார்த்தேன் 4499 தான் நான் பார்த்தேன்னு நானே மென்ஷன் பண்றேன். டெவலப்மெண்ட் சார்ஜஸ் மட்டும் இருக்கும். ஆமா, இந்த ரேட் தான் சொல்றாங்க. இதை நான் அடிச்சு சொல்றேன். இதுக்கு மேல சொன்னாங்கன்னா என் நம்பரும் இருக்கும், கால் பண்ணி சொல்லுங்க. இதுல ரேட் பார்த்து சொல்றேன். அஷூரன்ஸா சொல்றேன். நம்ம சிஓ சார் சொல்லுவாரு எல்லாருக்கும் ஒரு இடம் வேணும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒவ்வொரு இடமா ப்ராக்ஷன்ல பார்த்து மக்களுக்கு தேவைன்னு சொல்லி ஒரு பட்ஜெட்டான பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க தாளம்பூர் சரி, மேடவாக்கம் சரி, பெரும்பாக்கம் சரி, இந்த சரௌண்டிங்ல அரசன் காலனி இந்த இடத்துல லொக்கேஷன்ல ஒரு ஃப்ளாட் வீடு பார்க்குறீங்கன்னா அந்த ஃப்ளாட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வந்து இடத்த பார்த்துட்டு போங்க. ஃப்ளாட் வாங்குற எண்ணத்தையும் நீங்கள் மறந்துவீங்க. அப்படிப்பட்ட இடமா தான் இது இருக்குது. ஸோ நிறைய திருப்பி உங்களுக்கான பட்ஜெட்டான இடம், வீடு, ஃப்ளாட்டு, அப்பார்ட்மெண்ட்டு, ஃபார்ம் ஹவுஸ் நிறையா பண்ணிட்டு இருக்கேன். உங்களால் முடிஞ்சால் ஒரு லைக்கு, கமெண்ட், ஷேரு, ஹார்ட் எல்லாம் போட்டு ஒரு ஹைப் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதோட அடுத்த வீடியோ மீட் பண்ணலாங்க. நான் உங்கள் ஐடியா மணி ஷஃபி ஃப்ரம் ப்ராப்ஷன்ல இருந்து. ஓகே, டாடா, பை பை. பை. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.